ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 42. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாம்பூ ஸ்டிச்சு. ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவல் வந்தாச்சு. அட்வான்ஸ் லெவலில் ஒவ்வொன்றா ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இதில் நம்ம ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ப்ளூ கலர் டபுள் பிராண்டில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீடில் 14.5 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். டுலிப்பில் ஜப்பான் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி அந்த லீஃபை சுற்றி அவுட்லைன் போடுங்க. ஓகே, நம்ம தாம்பூ ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அந்த ஃபில்லிங்ஸ்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னால் ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாமே லீஃப் ஃபில்லிங் தான், சேம் தான். அதே மாதிரி நம்ம தாம்பூ ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் மெத்தட்லேயும் ஒன் ஆஃப் த லீஃப் ஃபில்லிங் மெத்தட். ஓகேயா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம இப்போது செயின் ஸ்டிச் வச்சு போட போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பிராண்டில் நூல் எடுத்திருக்கேன் அப்படின்னா டபுள் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், குவாலிட்டியான த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியான நீடில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா ஃப்ரீ ஹேண்டடாக வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல பிராண்டு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு டபுள் பிராண்டு தான் செட் ஆகுது. உங்களுக்கு வேறு எந்த பிராண்ட் நல்லா வருதோ, அதாவது நூல் அந்து போகாமல் வருதோ அந்த இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்டில் நம்ம வந்தாச்சா? இப்போ இந்த எண்டில் எண்ணாட் போடாமல் அப்படியே ரிட்டனில் உள்ளே திருப்பி பக்கத்துலேயே நம்ம ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே அடுத்தால ஸ்டிச்சஸ் நம்ம போடுறோம். சேம் எங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதே இடத்துல போடுங்க, அதே அளவுக்கு போடுங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு ஸ்டிச் எந்த டிஸ்டன்ஸில் எந்த அளவுகோலில் போட்டிருக்கோமோ அதே அளவுகோலில் அடுத்த லைனும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்படியே பேட்டர்னாக வர மாதிரி ஃபஸ்ட் லைனுக்குள்ள பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ண மாதிரி அடுத்த லைன் போடுங்க. அடுத்த லைன் அதை ஒட்டியே உள் பக்கமாக போட்டே வாங்க. உள் பக்கமாக போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸோ இது இப்படியே நம்ம ஃபுல் ரொட்டேஷன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். ஸோ இது மேலே கொண்டு போயிட்டு அதே ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முன்னால் வீடியோஸில் இந்த லீஃபுக்கு, அதாவது திலகம் ஷேப்புக்கு நம்ம எப்படி ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க, பார்த்துட்டு எப்படி போடணும்னு கற்றுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி கிட்டக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறோமோ, முதல் லைன் எப்படி போட்டிருக்கோமோ அதே இதில் போடுங்க. ஸோ எண்டில் திருப்பி போடுங்க. அதாவது எண்டில் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடணுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு இழுத்தா அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் வரும். ஸோ பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சஸ் தேர்ட் லைன் ஆரம்பிச்சிச்சு. தேர்ட் லைனும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அதாவது ஃபஸ்ட் லைனோட பேட்டர்னாகவே அதை காப்பியாகவே அடுத்தடுத்த லைன்கள் வரணும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப்பு வந்து ஸ்டார்டிங்கில் வரதான் செய்யும். நீங்கள் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி அதுக்கு எப்படி போடணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நல்லா லூஸ் விட்டு போடுங்க. லூஸ் விட்டு போட்டிங்கன்னா தான் கேப் வந்து வராது. கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக போட நடுவில் பார்த்திங்களா எப்படி பார்த்தாலும் துணி வந்து சுருங்க தான் செய்யும். ஸோ அதனால் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு போட்டிங்கன்னா, பிடிச்சி இழுத்து போடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு போட்டிங்கன்னா அந்த சுருக்கத்தை ரொம்ப வரதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டு நூல் ரொம்ப நடுவில் சுருங்கிட்டுனா தொய் விழ ஆரம்பிச்சிடும் நடுவில். ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஃபில் ஆகாமல் நடுவில் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. அப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ நீட்டாக போடுங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபில்லிங் மெத்தட். ஓகேயா, ஃபில்லிங் மெத்தட் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு மட்டுமே ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒன்று உண்டு. ஸோ இதில் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, தாம்பூ ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தாம்பூ ஸ்டிச். ஓகேயா, இதுதான் வந்து நம்ம ஃபில்லிங்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்செலாம் வந்து ரிவர்ஸ் பேக் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இதை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா இதில் வந்து கேப் இல்லாமல் நீங்கள் போடணும். ஸோ அதான் எனக்குமே இங்கே பாருங்கள், நான் என்னோடய ரைட் சைடில் பாருங்கள் கேப் கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வளைவுகளில் திருப்பும் போது கொஞ்சம் கேப் வருது. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேயா, ஸோ மேக்ஸிமம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் கரெக்டாக போடுங்க, வந்துடும். ஈஸி தான், ஆரி கற்றுக்கலாம், ஈஸியாகவே கற்றுக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. செயின் ஸ்டிச் வந்துட்டு அப்படின்னாலே ஆரி கற்றுக்கிட்டாச்சுன்னு அர்த்தம். அதுலேயும் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை, ஆரி நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ சில்க் த்ரெட்டில் எண்ட் நாட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில்க் த்ரெட்டில் மட்டும் இல்லை, ஜரி த்ரெட், சூயிங் த்ரெட், இது எல்லாத்துலேயுமே எண்ட் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை விட சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அதனால் சில்க் த்ரெட்லேயும் எண்ட் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வீட்டில் கொஞ்சம் வேலைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. கண்டிப்பாக அதான் வீடியோ எடுத்ததை என்னால் எடிட் பண்ணி பேசி என்னால் போட முடியல. ஸோ அதுக்கு தான் நான் ப்ரியராக ஷார்ட்ஸ் போட்டேன். ஷார்ட்ஸில் நீங்கள் கற்றுக்கலான்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரியராகவே வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப மெயின் ஸ்டிச்சஸ்ஸு. இதுக்கு முன்னால் பண்ணதெல்லாம் பேசிக்ஸு. ஸோ பேசிக்ஸில் செயின் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் எந்தெந்த வகையிலலாம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் வர ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம வந்து ஜாக்கெட்ஸில் அப்ளை பண்ண போகிற ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இதுக்கு முன்னால் பேசிக்ஸ்லாம் வந்து எதுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டோன்னா உங்கள் கை வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இனிமேல் வர கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆரியோட இது வந்து நல்லா புரியும். ஸோ இப்போ எண்டு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ஒரு லீஃபில் ஃபுல்லாக நம்ம தாம்பூ ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து தாம்பூ ஸ்டிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.